குக்கரில் பண்ணாமல் ஒரு அகலமான பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் அகலமான பாத்திரம் வச்சுட்டு பட்டை லவங்கம் இலை பிரிஞ்சி இலைலாம் போட்டுக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அது நல்லா பொரிஞ்சு நல்லா அந்த வாசனை வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நான் 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அதில் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். நல்லா வதக்கின உடனே 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டோன்னே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வந்து பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். நல்லா வதக்கி இதை மாதிரி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. தக்காளி நல்லா இன்னும் வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வர டைமில் நான் வந்து கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நான் சேர்த்து நல்லா காயெல்லாம் போட்டு நல்லா கலக்கி திருப்பி நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் இந்த காய்கறிலாம் நல்லா வேகட்டும். இல்லை கொஞ்சம் பச்சை பட்டாணி கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். புலாவுக்கு அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஞ்சி பட்டாணி வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் கொஞ்சோண்டு. அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்குங்க. இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ்லாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும். நல்லா ரொம்ப இது ஸ்டைலில் கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா தழை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. புதினா தான் நல்லா வாசனை கொடுக்குறது புலாவுக்கு, வெஜ்ஜு புலாவுக்கு. நான் வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு போதுங்க பாஸ்மதி ரைஸு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மாதிரி நீங்கள் அரிசியை வந்து எடுத்துக்கலாம். சாப்பாடு ரைஸ் எந்த ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். அந்த காய்கறிலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. பார்த்தா தெரியுது பாருங்கள். புதினா கூட நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். ஏன்னா அதிலே கொஞ்சம் நல்லா வேகட்டும். காய் வந்து அதிலே கொஞ்சம் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வெந்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் ரைஸ் இன்னும் சாப்பிட்றதுக்கு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விடுங்க. அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 வாட்டி கழுவுனா போதுங்க. ரொம்ப கழுவுனா பாஸ்மதி ரைஸ் வந்து உடஞ்சி போய்டும். அந்த நீட்டாக வராது. அதனால் ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுங்க தண்ணி. அப்போ தான் அதோட தண்ணி நம்ம சேர்த்துருக்குல்ல, இந்த தண்ணி சேர்த்துட்டு நம்ம தண்ணி அதிகமாகிட்டால் கொலைன்னு ஆகிடும். ஒரு குழஞ்சி அந்த மாதிரி ஆகிடும் புலாவு. அதனால் நல்லா வடிகட்டி ரைஸை வச்சுங்க. பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பாதி வெந்துட்டு இருக்கும் பாருங்கள். அந்த கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டோம் பாருங்கள். வந்ததுக்கு இப்போ இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு பரவாயில்ல, தூளுப்பு எதை வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நான் வந்து இதுக்கு தனியாத்தூள் சில்லி பவுடரில் எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் பிரியாணி மசாலா மட்டும்தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். நான் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். அப்படி செஞ்சால் கூட நல்லாயிருக்குங்க, பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி வெறும் பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரும். நல்லா சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம கலக்கி விட்டோடனே இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கிண்ண சைஸ் ஒரு 2 கிண்ணம் தண்ணி வந்து நான் இதில் ஊற்றிருக்கேன். நான் அளவாக பாஸ்மதி ரைஸ் எந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறோன்னா அந்தளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது கணக்கெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே என்னோடய தோராயத்தில் நான் ஊற்றிருக்கேன் தண்ணி. நீங்கள் கொஞ்சம் அளவாக கணக்காக போட்டு கூட நம்ம செய்யலாம். எனக்கு அதை மாதிரி வராது. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வந்திருக்கும். வெந்திருக்கான்னான்ட்டு கொஞ்சம் கரண்டி எடுத்து அந்த காயெல்லாம் கொஞ்சம் நசுக்கி பாருங்கள். அதில் தெரிஞ்சிடும் காய் வெந்திருக்கா இல்லையான்ட்டு.
பாருங்கள். இப்போ கேரட் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் கொஞ்சம் பட்டர் தான் சேர்த்துருக்கேன் நான். இல்லாட்டி கூட நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனையாக. பட்டர் சேர்த்து நல்லா கொதித்து வந்தோடனே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் கழுவி நான் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இதை மாதிரி இருக்கணும். அரிசி நீட்டாக இருக்குது பாருங்கள். அரிசி நல்லா சேர்த்துங்க, எல்லாம் அரிசி போட்டு நல்லா சேர்த்துங்க, நல்லா கலக்கி விடுங்க. திட்டமாக சேர்க்கணுங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் குழஞ்சி வந்த மாதிரி இருக்கும், அப்போ நல்லா இருக்காது வெஜ் பிரியாணி. நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தம் போட்ட மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் கூட இதை மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் கேப் போட்டு. ஒரு ½ அன் ஹவர், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நிமிஷம் நல்லா அந்த தண்ணியில் சுண்டி வரணும் பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியில் சுண்டி அரிசி மேலே வந்துருக்கு பாருங்கள். அரிசியில் எதுவுமே உடையலை, ரொம்ப கலக்கிட்டே இருக்காதுங்க, அரிசியில் உடஞ்சிடும். கொஞ்சம் திட்டமாக கலக்கி விட்டுங்க. திருப்பி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெஜ்ஜு புலாவ். நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் மேலே எதுனா வெயிட்டு வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் வச்சுட்டேன், நான் அது வீடியோ எடுக்கல, நான் கட் ஆகிடுச்சு அது. பாருங்கள் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது மேலே முந்திரி பருப்பு வந்தால் அது தூவிட்டு அது மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லாட்டி விட்டு பரவாயில்ல, நான் தூவிட்டு இருக்கேன் பாருங்கள். தூவிட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க கேப் போட்டு. தம் மாதிரி போட்டால் நல்லா அழகாக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, புலாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். புலாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்கு, பழன்னு வந்திருக்கு பாருங்கள். குழஞ்சி எதுவுமே வரவே இல்லை. இதை மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாவாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே. இதுக்கு வந்து தயிர் பச்சடி இல்லைன்னா சாஸ் இது மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி கூட சாப்பிடுவோங்க இங்கே, ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா வெள்ளரிக்காய் இருக்குது, அது கூட கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள். அதை தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அம்மா தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, வெஜ் புலாவு ரெடி. ஓகே பாய் நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.